இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரோதி வருடத்திற்கு அதிபதியாக அரசனாக செவ்வாய் வருவதனால் உங்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 8 என்ற அளவில் இருக்கிறது. ஆகவே ஆதாயத்தை விட விரயம் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்த மாணவர்கள் மிகவும் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரிஷபராசியிலே பிறந்த குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வயிறு உபாதைகள் குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்று பார்த்தால் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் பிரத்னப்பட்டு, அதாவது மிகவும் முயற்சி செய்துதான் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உங்களுடைய திருமண வாய்ப்பை விட வரக்கூடிய வரனுக்கு திருமண யோகம் இருந்தால் அது உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக நடத்தி விடுவது மிகவும் சிறப்பானது. வெகு காலம் தாமதம் செய்வது ஆகாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் குழந்தை பாக்கியம் மருத்துவ ரீதியாக கிடைக்கும். மேலும் கருவுற்றால் நீங்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகளும் சிறிது இருக்கிறது. உத்தியோகஸ்தருக்கு இந்த வருடம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் உத்தியோக உயர்வும் காத்திருக்கிறது. ஆனால் முயற்சியின் பேரில் தான் உத்தியோக உயர்வு இந்த வருடம் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குரிய கடன் தொகைகள் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனால் எந்த காரியத்தை தொழில்துறையில் ஆரம்பித்தாலும் முதலில் ஒரு தடை ஏற்படும். 2வது 3வது முறை முயற்சித்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்த விவசாயிகளுக்கு நீங்கள் எந்த பயிரை பயிரிட வேண்டுமென்றாலும் 1க்கு 2 முறை ஆலோசித்து அருகில் இருக்கின்ற அரசாங்க மையங்களுக்கு சென்று எந்த பயிரை பயிரிடுவது நல்லது என்று ஆலோசித்து அதன் பிறகு நீங்கள் பயிரிடுவது மிகவும் நல்லது. முக்கியமாக கருப்பு நிற பொருட்கள் பயிர் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கனி வகைகளுடைய பயிர்கள், எலுமிச்சை, பலாப்பழம் போன்ற பயிர்கள் உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கு ஓரளவு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற காலமாகத்தான் இருக்கிறது. படித்த பெண்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே படித்த பெண்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வருடமாக அமைந்திருக்கிறது. பெண்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் கருவுற்ற தாய்மார்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் சிறிது எச்சரிக்கிறது. இந்த வருடத்திலே இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் வரக்கூடிய மார்கழி மாதம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முக்கிய முடிவுகளையும் இந்த வருடத்திலே குரோதி வருடத்திலே மார்கழி மாதத்திலே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்வதனால் மார்கழி மாதம் அமாவாசைக்கு முன் 10 நாள் பின்பு 10 நாள் நல்ல காரியங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் அமைய இருக்கிறது. உங்கள் ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய கவலைப்படுவீர்கள். ஆனால் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. குழந்தை பாக்கியம் வெகு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி அன்பர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வையிடுகிறார். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடும். திருமணம் கைகூடினால் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். காலதாமதம் செய்யலாகாது. அதாவது நிச்சயதார்த்தம் செய்து 6 மாதம் 1 வருடம் என்று திருமணம் தள்ளி போடக்கூடாது. 3 மாதம், அதிகபட்சம் 3 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அந்த குருடைய பார்வை வருகிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வருடம் முழுமைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்துறையிலே
முதல் முயற்சி தோல்வியடைந்தாலும் 2வது 3வது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள். பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில் விஷயமாக அலைச்சல் இருப்பதனால் தூக்கம் குறைவாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் முன்பே வெளியிலே சொன்னீர்களே ஆனால் திருஷ்டி ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில்துறையிலே சில பங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தொழில் விஷயமாக வெளியிலே சொல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பதனால் திருமணம் ஆனவர்களுக்கு மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. திருமணம் முடிவானால் ஏற்கனவே சொல்லியபடி உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே நல்லது. இந்த வருடத்திலே பரிகாரம் என்று பார்த்தால் ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற வயலூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே எந்த முருகனுடைய ஸ்தலம் இருக்கிறதோ அங்கே சென்று வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய முருகனுக்கு அபிஷேகங்கள் செய்வது நல்லது. எல்லா விதமான அபிஷேகங்களும் மஞ்சள், பால், தயிர் போன்ற எல்லா வகையான அபிஷேகங்களும் செய்வது மிகவும் நல்லது. அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முக்கியமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வயிற்று கோளாறுகள் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முறை ரோகிணி நட்சத்திரத்திலோ அல்லது வியாழக்கிழமையிலேயோ குருவாயூரப்பனை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று கிருஷ்ண பகவானுக்கு உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி மற்றும் வெல்லம் 2ம் சேர்த்து கொடுப்பது நல்லது. முக்கியமாக குருவாயூர் செல்ல முடியாதவர்கள் அவ்வாறு செய்யலாம். குருவாயூர் சென்றுவிட்டு வருவது மிகவும் நல்லது. மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிருகசம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் சென்று அங்கே ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நினைத்த காரியங்கள் கைகூடும். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் அதாவது அம்பாளுக்கும் 2 பேருக்குமே ஒரு முறை அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. இந்த அபிஷேக ஆராதனைகள் சித்திரை மாதமே செய்வது நல்லது. இதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மொத்தத்தில் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.